ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த ஷார்ட்ஸ் போடுறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ணோன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் முடக்கத்தான் கீரை. என்னுடைய பழைய வீடியோவில் வந்து நிறைய லென்த் வீடியோ போட்டிருப்பேன். முடக்கத்தான் கீரையை பற்றியும் அதனுடைய பயன்பாடு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய போட்டிருப்பேன். இங்கே இதனுடைய பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா 5th ஃப்ளோரில் எங்களுக்கு கிடைச்ச முடக்கத்தான் கீரை. அதை பறித்து நாங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டது. இதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை நாங்கள் வந்து இந்த கீரையை பறித்து தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் வந்து பீக் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 33 டிகிரி 35 டிகிரி வெளியில் அவுட் சைட். பட் தக்காளியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு செழுமையாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்ரி இயர் வந்து எங்களுக்கு தக்காளிக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இது வந்து இயற்கைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து டெரஸ்க்கு வந்து போகிறதே கஷ்டம். அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த வெயிலையும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. இல்லை எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை அதெல்லாம். அது வந்து என்னென்ன பிளான்ட்ஸு அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதேபோல் உங்கள் வீட்லேயும் இடம் கிடச்சது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஹாப்பி கார்டனிங்.